வெல்கம் டு கிரேஸ் மெட்டல். இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு வழங்குகிறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பிரைட்னஸ் வச்சு ஹரிசாண்டல் பொசிஷனில் பாருங்கள். இதுவரை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து ஃபேக்டரி செட்டோட லென்த்து 110க்கு 50ன்ற விகிதத்தில் போட்டிருக்குறோம். இந்த செட்டு எங்கே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறைக்கும் குன்னத்தூருக்கும் நடுவில் கிரே நகர் அப்படிங்கிற ஏரியா. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருந்தது இப்போ ஃபுல் வீடியோவாக போடுறோம். கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிரயோஜனமுள்ள பல தகவல் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறன்றவங்க, இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த செட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து என்ட்ரன்ஸு, அதாவது முகப்பு என்ட்ரன்ஸ் பகுதி இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான செட்டு போட்டிருக்கிறோம். 110க்கு 30ன்ற விகிதத்தில் ஃப்ரேமும், அடுத்து 110 20 வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் டேப்பரு. இந்த ஒன் சைட் டேப்பர் செட்டு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கிறோம். பேக் சைடு ஃப்ரேம் போட்டிருக்கிறோம். என்ட்ரன்ஸ் வியூ வந்து பார்த்திங்கன்னா லோடிங் ஏரியா, அதுக்கு தேவையான கிரேன் பாயிண்ட்டு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். என் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா செட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்ஸ்டைல் பர்பஸ்க்கு தான் இதில் மிஷின் வச்சுருக்குறாங்க. 2 மிஷின் வச்சுருக்குறாங்க. ஃப்ரேமில் வந்து வைண்டிங் மிஷினும், இதில் வந்து காயில் மிஷினு, 2 வகையான மிஷின் வச்சுருக்காங்க டெக்ஸ்டைல் பர்பஸ்க்கு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு, வெறும் நிலமாக தான் இருந்துச்சு நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ நாங்கள் தான் போய் சர்வே பண்ணி அதை எப்படி பண்ணணும் என்னன்ற மாதிரி பண்ணி ஐடியா பண்ணி நிறைவாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபேக்ட்ரி ஆரம்பித்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதோட ஃபேக்ட்ரியோட உள் வீடியோவையும் நான் காட்டுறேன். கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். இது வந்து செட்டோட அவுட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா சைடு டாப்பு 2ம் கனெக்ட் ஆகிற இடத்துல கிரிம்பு டைப்பில் செட் பண்ணியிருக்கோம். அதாவது பக்கத்தில் அவங்களுக்கு இடம் கிடையாது, அந்த வாலோடு முடிஞ்சுது. அதனால் வாட்ரு வந்து செட்டிலேருந்து வர தண்ணி அவங்க இடத்துக்கு போனால் அது கொஞ்சம் இஷ்யூ ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த டைப்பில் போட்டு கொடுத்துருக்குறோம். இதுலேயுமே தேவையான இடத்துல லூவர் வச்சு கொடுத்துருக்குறோம், விண்டோ வச்சு கொடுத்துருக்குறோம். வென்டிலேஷனுக்கு தேவையானது 4 அடிக்கு வால் எடுத்துருக்குறாங்க. இதுபோல் எனக்கு பண்ணணுன்னு விருப்பப்படுற கஸ்டமர்ஸ் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு தேவை என்ன மாதிரி இடம், உங்களோட இடத்தோட அளவு என்ன, உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, என்ன அளவில் வேணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். தொடக்கத்துலேருந்து முடிவு வரையும் அந்த செட்டுக்கு ஸ்டீல் சம்மந்தமான எல்லா ஒர்க்கும் நாங்கள் A to Z பண்ணி கொடுத்துருவோம். என்ன கலர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். சீட்டோட கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இது போல் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம், அல்லது ஒரே கலராக போட்டுக்கலாம். டாட்டா, JSW, அதே மாதிரி ஸ்டீலை பொறுத்தவரையிலும் அப்போலோ, ஹை பீமு, அது மாதிரி நம்ம ஸ்டீலை பொறுத்தவரையிலும் எல்லாமே பிராண்டட் செக்ஷனில் தான் பண்ணுறது. விண்டோ வச்சுக்கலாம், நம்ம தேவையான இடத்துல விண்டோ வச்சுக்கலாம். எங்கள் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்கும், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் எல்லா ஊர்லேயும் வேலை பார்த்துருக்குறோம். எங்களுடைய ரெக்கார்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா சேனலோட லிங்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம், என்னென்ன மாதிரி ஒர்க் எங்கெங்கே பண்ணியிருக்கோன்னு. இது அந்த செட்டோட உள்ள அமைப்பு உங்களுக்கு காட்டிகிட்ருக்குறோம் பாருங்கள். இதுதான் வைண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெறும் நூல் மாத்திரம்தான் வரும், அந்த நூலை வந்து வைண்ட் பண்ணி தராங்க. இந்த செட்டோட மேற்பரப்பில் பாருங்கள், ஹீட்டு வராமல் இருக்கிறதுக்கு XLP காயில் சீட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். 9 mm திக்னஸ் வரும், அலுமினியம் ஃபாயில் XLP. மேலே நீங்கள் பார்க்குறது அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு உள்ளே வராது, மழை பெஞ்ச சவுண்டு கேட்காது, அந்த அளவு இருக்கும். செட்டோட உள்ள அமைப்பு பார்க்கலாம். இந்த ஃபேக்டரிக்கு தேவையான எல்லா உள்ள அந்த மிஷின் வைக்கிறதுக்கு ட்ராக் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி உங்கள் தொழில் என்ன பண்ணணும், அந்த தொழிலுக்கு தகுந்த செட்டோட அளவு நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்ட்ரி ஆன் பண்ணி ரன் ஆகி போயிட்டுருக்கு. அது ஒரு 3-4 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி 4 மாதம் ஆகிட்டுருக்கு. ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. புதுசாக ஒர்க் பண்ண போகிறவங்க, முதலீடு பண்ண போகிறவங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க, நீங்கள் கிரேஸ் மெட்டல் ரூஃபை நம்பி நீங்கள் ஒர்க்கை கொடுக்கலாம். எங்களுடைய அப்ரோச்சு நாணயமானதாக இருக்கும். அதே சமயத்தில் ஒர்க்கு தெளிவாக இருக்கும். போடுற மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். கடைசி வரை இருந்து நாங்கள் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். எங்களுடைய சர்வீஸ் தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கேரளா வரையும் பண்ணுறோம். இதோட செட்டோட வெளிப்புற அமைப்பு அது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் ப்ளஸ் ஆஃப் ஒயிட் ரேஷியோவில் செட்டு போட்டு கொடுத்துருக்குறோம்.
இதில் வந்து ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்குறோம். டபுள் டோர் 2 ஸ்லைடிங். இந்த பையன் இப்போ தான் அதை டோரு க்ளோஸ் பண்ணுறாரு. ஸ்லைடிங் டோரு. இது வந்து அவுட்டர் டோரு, மெயின் டோர் கிடையாது. மெயின் டோரு உள்ளே இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா டோர் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு சன்சைடு போட்டு கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மேரேஜ் கால் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி வேர் ஹவுஸிங்கு, இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு, அந்த டெக்ஸ்டைல் சம்மந்தமானது, கேரளா மாடல் ரூஃபிங் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாலிகார்பனேட் ஒர்க்கு நிறையா பண்ணுறோம். வெளியில் வந்து ஒன் சைடு டேப்பர் போட்டிருக்கோம் பாருங்கள். 20 அடிக்கு 110 அடி ஒன் சைடு டேப்பரில் போட்டிருக்கோம். சென்டரில் வந்து லோடிங் ஏரியா பண்ணி கொடுத்துருக்குறோம். போஸ்ட்டு ஃபுல்லாக ஐபிஎம்மில் போட்டிருக்குறோம். இது வந்து ஐபிஎம்மில் செட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 40-50 வருஷத்துக்கு உங்களுக்கு துரு பிடிக்காது. உங்களுக்கு எந்த காலத்துலையுமே பொருள் துரு பிடிக்காது. இதுவரை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.